இப்போ நம்ம பண்ண போகிறது வளையல் மாலை. அதுக்கு தேவையானதை எடுத்து வளையல், இந்த சர்டன் ரிப்பனு, கத்திரிக்கோல் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த வளையலை தனித்தனியாக எடுத்து வச்ச கவர்லேருந்தே எடுத்து சின்ன வளையலாக வாங்கியிருக்கேன். சின்ன வளையல் இன்றைக்கி ஆடிப்பூரத்துக்கு கோயிலுக்கு போயிருந்தேன். இன்றைக்கி கோயிலுக்கு போகும்போது இந்த குருக்கள் என்ன பண்ணியிருந்தாங்க, எனக்கு ஒரு சின்ன வளையல், பெரிய வளையல் ஒன்று கொடுத்தாங்க, சின்ன வளையல் ஒன்று எடுத்து என் கையில் கொடுத்துட்டாங்க. இதை வீட்டில் போய் வளையல் மாலை செஞ்சு வீட்டில் சாமிக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. சரி, அதை வீட்டில் எப்படி மாலை கட்டணும்னு தெரியல. சரி, யூடியூப்லலாம் பார்த்து என் சின்ன பொண்ணு தான் இந்த வளையலுக்கு வளையலில் மாலை ரெடி பண்ணிகிட்ருக்கா. இது ஒன்று ஒன்றா பார்த்து வீடியோ பார்த்து எப்படி கட்டணும்னு கட்டிகிட்டே இருக்கா. அவளுக்கும் வளையலுக்கு மாலை கட்ட தெரியல, இருந்தாலும் பார்த்து ஒன்று ஒன்றா பொறுமையாக உட்காந்து நாங்கள் 2 பேரும் பார்த்து, நானும் என் சின்ன பொண்ணும் சேர்ந்து இந்த வளையல் மாலை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அது இன்னும் எங்கள் போனவொடனே என் கையில் கொடுத்துட்டாரு குருக்கள். அர்ச்சர் ஒன்று வளையல், சின்ன வளையல் ஒன்று எடுத்து கொடுத்து உங்கள் வீட்டில் போய் மாலையாக போடுங்க அப்படின்னாங்க. சரி, கொடுக்கும்போதே எங்கள் வீட்டில் குழந்தை இல்லைப்பா அதுன்னு சொன்னேன். சரி, எட்டுன்னு போகிற நேரம் உங்கள் வீட்டுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதனால் வீட்டில் இதை ஒரு மாலையாக நாங்கள் கட்டி ரெடி பண்ணிட்டோம். இப்போ எங்கள் ஐஸ்வர்யா இதை ஒரு மாலையாக ரெடி பண்ணிட்டா. பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடி பண்ணியிருக்கா பாருங்கள். மற்ற வளையலும் சேர்த்து ஒரு மாலையாக வந்துடுச்சு. இப்போ இது அழகாக இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா இந்த சர்டன் ரிப்பனில் லாஸ்ட்டில் ஒரு முடி போட்டு இப்போ 2த்தையும் ஒன்றா சேர்த்து முடி போட்டுட்ருக்கோம். இது ஒரு மாலை மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை சாமிக்கு போட்டுடலாம். பெரிய வளையல் கொடுத்தாங்க. சரி, இந்த சின்ன வளையல் இந்த வாட்டி எனக்கு கிடச்சிது. சரி, அதை எடுத்துன்னு போய் வீட்டில் எடுத்துன்னு போய் சாமிக்கு போடுங்கன்னு சொன்னாங்க. அதனால் எங்கள் வீட்டில் வெங்கலையம்மன் கோயிலுக்கு தான் போனேன். அதனால் மாதிரி வெங்கலையம்மன் படத்தையே வச்சு, சரி வீட்டில் 2 குழந்தைக்கு வளையல் போடுறோமே, அதனால் குழந்தைன்னு நினச்சி 2 சாக்லேட்டு வச்சு 2 வாழைப்பழம் வச்சுருக்கேன். இந்த விளக்கேற்றி எனக்கு காலையில் கொடுத்தாங்க. சரி, ஈவினிங்கே ஒரு மாலை கட்டி சாமிக்கு போட்டாச்சு. எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இப்போ தான் மாலையை கட்டி ரெடி பண்ணி போட்டுட்டோம். பாருங்க, அழகாக வளையல் போட்டாச்சு. ஆடிப்பூரத்துக்கு சாமிக்கு வளையல் போட்டாச்சு.